உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவரோட ஆட்சி காலத்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்துல உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013ஆம் ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல, பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மள தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிரிகளா பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க. ஒன்றிய அரசோடு அந்த ஓர விதனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்றிட்டு இருக்கோம்.